ஹாய், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாமு பயங்கரமாக சொதப்பிட்டேன். நான் கஷ்டமாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக கேட்டு எனக்கு குழப்பி விட்டாங்க. பட் இருந்தாலும் கோடிங் கேட்டு வச்சுருந்தாங்க, அதால் தப்பிச்சேன். இருந்தாலும் பார்க்கலாம் பாஸ் ஆகணான்னு தெரில. செம்ம டஃப். 5 கொஷின் தான், 5 டிஃப்ரெண்ட் டாபிக், 5 டிஃப்ரெண்ட் டீம். என்னடா அதுன்ற மாதிரி இருக்குது. எக்ஸாம்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. சீட்டாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்ற மாதிரி தான் இருக்குது. அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும், அங்கே போய் எக்ஸாமில் 45 நிமிஷத்தில் கொஷினை படிக்கிறதுக்கே எனக்கு 10-15 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ அந்த ரிமைனிங் 30 மினிட்ஸில் வந்துட்டு எதனா எழுதணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டைம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பார்ப்போம் என்ன ஏதுன்னு ரிசல்ட் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எக்ஸாம்லாம் கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் கூட கேட்டார் எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு. செம்ம கஷ்டமாக இருக்குது. அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். பாய்.